தெரியுமா? முறையாக காரிய கருமாதியானது எந்த நாளிலே செய்வார்கள்? 15ஆம் நாள் நடப்போம், 16ஆம் நாள் காரியம் நடப்பாங்க. 15ஆம் நாள் நடப்பும் 16ஆம் நாள் காரியம் நடத்துவதுதானே உலக வழக்கம். நாள் குறைவாக உங்களுக்கு காரியம் வைத்ததற்கான காரணம் ஒருவேளை நாள் குறைவாக காரியம் வைத்தால் நீங்கள் ஒருவேளை கானகத்திலே இறந்திருந்தாலும் சொர்க்கம் சேர முடியாது. ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் கானக வாசத்தை முடித்து நாட்டிற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆமா, அப்பேற்பட்ட ஒரு நல்ல எண்ணம் அந்த சகுனிக்கு. ஆகையால் சகுனி சொன்ன வண்ணம் 9ஆம் நாள் நடப்பும் 10ஆம் நாள் கருமாதியம் செய்ய நாள் வைத்து விட்டான் துரியனானவன். ஆனால் தாத்தா தெரிவித்தாரே நீங்கள் உயிரோடு தான் இருப்பீர்கள் என்று. அப்படி ஒருவேளை உயிரோடு இருந்தால் கானக வாசமானது முடிந்து அந்நியாய வாசமானதை கழிக்க காட்டை விட்டு நாட்டிற்கு தானே வர வேண்டும். அப்படி நாட்டிற்கு வரும் பொழுது உங்களை மறுபடியும் பார்த்து காட்டிற்கு ஓட்டலாம் என்ற எண்ணம் கொண்டு காட்டை எல்லாம் தேடி வருகிறான் துரியனானவன். ஆனால் இந்த நேரத்திலே நீ காட்டில் இருக்கும் நீ நாட்டிற்குள் சென்று அந்த கருமாதியை நிறுத்தி வர வேண்டும். தங்கா செல்ல வேண்டும். அதற்கான தகுந்த ஆள் நீ மட்டும்தான். ஆடவர் இருக்கிறார் அம்மா. ஆடவர் சென்றால் அன்று உன்னை வஸ்திரபங்கம் செய்யும் காலத்திலே அவர்கள் கௌரவர்களை சீரழிப்பார்கள் என சூழலித்தார்கள் அல்லவா? அவர்கள் செய்த சபலமானது ஒருவேளை அஸ்தினாபுரத்திற்கு சென்றால் அவர்களுக்கு ஞாபகம் வந்தாலும் வரலாம், அவசரப்பட்டுருவாங்கன்னு சொல்றேன். ஆமா, ஆகையால் ஐவர்கள் செல்ல முடியாது. நான் செல்லலாம் என்று பார்த்தால் நானா நாட்டை இழந்திருக்கிறேன். நீங்கள் தானே உங்களுக்கு உண்டான நாட்டை பெற வேண்டும் என்றால் நீங்கள் தான் சென்றாக வேண்டும். நாடு வேணும்னா லாபத்தான நீங்க தான் போகணும். ஆமா, ஆகையால் நீதான் அதற்கு தகுந்த ஆள். நீதான் சென்று வர வேண்டும். எப்படி தெரியுமா? தங்கா திரௌபதா, நீ இந்த உருவை மாற்ற வேண்டும். புரத்தி வேடம் பூண்டு செல்ல வேண்டும். கட்ட வேண்டுமா, குறியை உரைக்க வேண்டுமா என கேட்கின்றாயா தங்கா? உரத்தியாக வேடம் போட்டு சென்றால் இப்படி பேசித்தான் ஆக வேண்டும்.
இடத்துக்கு நீ சென்றால் பெண்களாகப்பட்டவள் பெண்களாகப்பட்டவர்கள் என்ன வாடி என்று போடி என்று ஏசுவார்கள் அண்ணா. ஆமாம், அவர்கள் குறியை கேட்க விரும்பினால் உன்னை அழைத்து கேட்பார்கள். உன்னை அழைக்கும் போது அவன் வாடிந்தானமா சொல்லி அழைக்கணும். ஓ நகிரி